ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம காரமான மட்டன் மிளகு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு பட்டை, 2 லவங்கம், 2 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் ஜீரகம், 3 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் அரிசி எல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் 1, பொடி பொடியாக நறுக்க தேவையில்லை. ஏன்னா இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம வணக்கி விட்டு அரைக்க தான் போகிறோம். எல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டு மிக்சியில் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போது இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் நல்லா வணங்கணும். நம்ம ஊற்றிருக்க எண்ணெய் கொஞ்சம் வெளியில் திரண்டு வர அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலா நல்லா வணங்கி நம்ம ஊற்றிருக்க எண்ணெயெல்லாம் கொஞ்சம் வெளியில் திரண்டு வருது. இப்போ நம்ம இது கூட நம்ம ஏற்கனவே ஒரு குக்கரில் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து மட்டனை வேக வச்சுருக்கோம். அந்த வேக வச்சுருக்க மட்டனையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு தண்ணி தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மட்டன் நல்லா வேக விட்டுக்கோங்க. மட்டன் மசாலாவோடு சேர்ந்து நல்லா வேகணும். அப்போ தான் மட்டனுக்குள்ளேயும் இந்த மிளகோட டேஸ்ட் உள்ளே இறங்கி மட்டனும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லா வணங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம ஊற்றிருக்க எண்ணெய், மட்டனில் இருக்க கொழுப்பில் இருக்க எண்ணெய் எல்லாம் சேர்ந்து வெளியில் நல்லா திரண்டு இந்த மாதிரி தளதளன்னு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். மட்டன் மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.